செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நம்ம பிரயோஜனமற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்றதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. இப்பொழுதும் இந்த செய்தி இதற்கு முன்பாக இதே சம்பந்தப்பட்ட செய்தியை நம்ம ஏற்கனவே 2-3 தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். முதலாவது கேன் காட் ட்ரஸ்ட் மீ அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம இந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். அதுல இந்த பேரபிள் ஆஃப் த டேலண்ட்ஸ் அப்படின்ற அந்த அதாவது தாளந்தை குறித்த அந்த ஊமையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார், நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமா என்ற அந்த தலைப்புல நம்ம தியானித்தோம். அதன் பின்பாக ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி ஜான் பாண்டியன் பிரதர் கூட இந்த பிரயோஜனமற்ற ஒரு ஊழியக்காரனை குறித்தும் அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் கூட நமக்கு சிறப்பான பாடங்களே அவங்க நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த முறை நம்ம அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பு ஆண்டவர் மறுபடியுமா இதை உணர்த்துவதுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் போய்விடக் கூடாது என்றதுல அவர் மிகவும் வாஞ்சியும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறதுனால இந்த தலைப்பை நமக்கு மறுபடியுமாய் ஆண்டவர் உணர்த்தி இதை நம்ம காண்பிக்கிறார். இந்த பேரபிள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் இதை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பேரபிள்ல பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவங்களுக்கு தாளந்துகளை கொடுக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த அதாவது அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தான் அந்த தாளந்துகளை கொடுத்து அந்த பொறுப்பை கொடுத்து தூரமாய் பிரயாணப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல 2 பேர் அதை உண்மை உத்தமாய் அதுல அவங்க அந்த தாளந்துகளை பயன்படுத்தி அது இரட்டத்தனையாக மாற்றினார்கள். ஆனால் அந்த ஒரு ஊழியக்காரன், அந்த ஒரு தாளந்தை பெற்ற அந்த ஊழியக்காரன் அதை பிரயோஜனப்படுத்தாமல் அதை புதைத்து வைத்து அந்த எஜமான இடத்துல ஒரு ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இப்போ தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த எஜமானன் தனக்கு வேலையாட்களை அவர் ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னொரு பேரபிள், இன்னொரு ஊமையில இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த ஒரு திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி அந்த எஜமானன் வேலையாட்களை அவர் ஏற்படுத்துகிற ஒரு ஊமை கூட இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுல காலையிலே தொடங்கி அதிகாலையிலே தொடங்கி 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை என்று சொல்லி அநேக நேரத்திற்கு பின்பாக கூட ஆண்டவர் அந்த வேலைக்கு ஆட்களை ஏற்படுத்துகிறார். கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் மணி வேலையிலும் கூட ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி ஆட்களை நியமித்த காரியத்தை நாம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதுல ஆண்டவர் அந்த கடைசியில் அந்த 11ஆம் மணி வேலையில நிற்கிற அந்த ஊழியர்களை, அந்த ஆட்களை, அந்த வேலைக்கு ஆட்களை ஏற்படுத்த ஆண்டவர் சொல்லும் போது அங்கே சிலர் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இங்க சும்மா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு யாருமே வேலை இடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேலை தரல. அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் தெரியாது. அவங்களுடைய குறைவு என்ன, அவங்களுடைய நிறைவு என்ன, இல்ல என்ன அந்த எந்த காலகட்டம் எப்படி என்பது நமக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த எஜமானன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி அந்த கடைசி 1 மணி நேரம் வேலை செய்வதற்கு கூட ஆட்களை ஆண்டவர் அந்த எஜமானன் ஏற்படுத்துகிறதை பார்ப்போம். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க இன்னும் ஆண்டவருக்காக நீங்க சேவை செய்யும்படி அர்ப்பணிக்காமல் இருந்தீர்கள், ஆனால் இது ஒரு 11ஆம் மணி வேலை அழைப்பாக கூட இருக்கலாம். உங்களை நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்யும்படி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய
வேலைக்கு அவர் ஏற்படுத்தப்பட்ட எல்லா ஊழியர்களுக்கும் அவர் தாளந்துகளை அவர் கொடுக்கிறார், திறமை கொடுக்கிறார். அவர் எதுவும் கொடுக்காம அவர் வேலை வாங்குவதில்லை, அவர் வேலை செய்ய சொல்லுவதில்லை. ஆனால் அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவர் இந்த தாளந்துகளை பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இப்பொழுது நம்ம இந்த ஒரு தாளந்தை பெற்றவன் தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தாமல் போய் பிரயோஜனமற்றவனாய் போனான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் மற்ற 2 ஊழியர்களும் அதை பயன்படுத்தி, அந்த தாளந்தை பயன்படுத்தி இரட்டத்தனையாக்கி எஜமானுடைய அந்த சந்தோஷத்தை அவர்கள் அந்த பாராட்டை பெற்றார்கள். ரிவார்டு, அந்த பிரதிபலனையும் கூட அவர்கள் பெற்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு தாளந்தை பெற்ற இந்த ஊழியக்காரன் பிரயோஜனமற்றவனாய் போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஊழியக்காரன் அவன் எதனால் அவன் தன் அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தாமல் போனான்? இப்போ அவன் சொன்ன பதிலை நம்ம பார்க்கணும். அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அந்த எஜமான்ட்டு அவன் சொல்ற ஒரு பதில பாருங்க. ஒரு தவறான ஒரு காரியத்தை ஒரு புரிந்து கொள்ளுதலை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை அவன் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ராங், அதாவது knowing the God in a wrong perspective, அதாவது ராங் திங்கிங் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கணும். இதை குறித்து ஜேசன் அண்ணன் ஓவர் கம்மிங் த ராங் திங்கிங் பேட்டர்ன் என்று இதுக்கு முன்பாக ஒரு செய்தி அருமையாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதை நீங்க அதை நீங்க போய் அதை மறுபடியுமா நீங்க அதை பாருங்கள், அதை கேளுங்கள். அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அது நம்ம தவறான ஒரு காரியம் நம்மளுடைய மனதிலே வந்து விட்டால் அது எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அண்ணன் அது அழகா அதுல சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு கூட அதுல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் அந்த எஜமானை ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வைத்திருந்ததுனாலே அவன் மொத்தமாக அவனுடைய வாழ்க்கையை திசை திரும்பி போகிறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவரை குறித்து ஏதாவது தவறான காரியங்கள், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த நேரத்துல கண்டிப்பாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளது ஒன்றி. அப்போ நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையும் காருண்யமும் நிறைந்தவர். He is full of glory and goodness. அவர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருப்பாரானால் அவர் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் நமக்காக நம்மை மீட்டு கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை குறித்து, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை குறித்து நாம என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த வேலைக்காரன் இந்த எஜமானை குறித்து ஒரு தவறான நோக்கம் வைத்திருந்தது, தவறான சிந்தனை வைத்திருந்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையை பாழாகி போனதை நாம் பார்க்கிறோம். அவன் பிரயோஜனமற்றவனாய் தள்ளப்பட்டு போனான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது? ஆண்டவரை பற்றி சரியான சிந்தனை இருக்கிறதா, இல்லாட்டி தவறான சிந்தனை உடையவர்களா இருக்கிறோமா? அவர் நமக்கு அவர் வல்லமை உடையவரா இருக்கிறார். அவர் நமக்கு வேண்டியது எல்லாம் தர அவர் வல்லவரா இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றம் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்துல. அவர் நல்லவர், அவரிடத்தில் எந்த ஒரு மாசும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சோ நம்ம இதை ருசித்து பார்க்காமல்
அவரை மோசமானவராய், நியாயம் தீர்க்கிறவராய், கொடுமையானவராய் மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால், நன்றி இல்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், இந்த பிரயோஜனமற்ற வேலைக்காரனை போல நாம் நம்மளுடைய வாழ்க்கையை செலவழித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு போக வேண்டிய நிலைமை வரும். அந்த தேவன் அவர் நல்லவரும், அவர் வல்லவரும் மட்டுமல்ல, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம பாவ கட்டுகளில் இருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் நம்ம திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் நித்திய ஜீவனுக்கு நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு அவர் கொடுக்கிறார். இப்போ நம்ம தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், எப்படிப்பட்டவராக நாம் அறிந்திருக்கிறோம்? நம்ம அநேக வசனங்களை நாம் கேள்விப்படுகிறோம், அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், நம்மளுடைய அறிவுபூர்வமாக அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் நல்லவர் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில ருசித்து பார்த்திருக்கிறோமா? அவரை உண்மையாகவே நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்துல சிந்தித்து பார்ப்போம். இப்போதும் அது மட்டும் இல்ல, அவருடைய சாயலாக நம்மை மாற்றும்படியாக அவர் அவரிடத்துல எந்த மாறுதலும் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும் என்று உன்னத நோக்கமுடையவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மேல் நாம் தவறான சிந்தை உடையவர்களாய் இருப்போமானால் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம ஆகாதவர்களாய் தள்ளப்பட்டு போவோம். அவர் நமக்காக அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். நம்மை அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் எப்படி நாம் சிந்தை உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். நம்ம இப்பொழுது கூட நம்ம அந்த தவறான சிந்தை நம்மளிடத்துல எப்படி வருகிறது என்பதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று அறிந்து அவன் யாரை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றித்து இருக்கிறான். அவன் ஏதேன் தோட்டத்திலே அவன் ஆரம்பித்து விட்டான். அவன் இந்த ஏவாளுக்குள்ளாக அவன் தவறான காரியத்தை போட்டு தவறான எண்ணத்தை உருவாக்குகிறதை நம்ம பார்க்கணும். அவன் சந்தேகத்தை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்போ அது எவ்வளவு அழகா இருக்கிறதுன்றது, அது எவ்வளவு கண்களை திறக்கும் என்பது ஆசையை தூண்டி விடுகிற தவறான எண்ணங்களை மனசுல போடுகிறதை நம்ம பார்க்கணும். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவ கூட அவன் சோதிக்கிறத பார்க்கணும். இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் வனாந்திரத்திலே அவர் உபவாசம் பண்ணி செபித்து அந்த 40 நாள் முடிந்த பின்பு அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இதே போல அவன் சோதிக்கிறதை பார்க்கலாம். தவறான சிந்தனையை விதைக்கிறதை பார்க்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த எல்லா அவனுடைய தவறான சிந்தைகளையும் அவருடைய வார்த்தையின் அந்த வேத வாக்கியத்தினாலே வசனத்தினாலே அவனை மேற்கொண்டார் என்பதை நம்ம பார்ப்போம். சோ இப்போ நம்ம எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். நம்ம ப்ரையாரிட்டைஸ், நம்ம தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்ம அவரை உண்மையாய் தேடும்போது அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லாம் அதுக்கு பின்பாதான். மற்ற எல்லாம் அவருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம மற்றதெல்லாம் தேடிட்டு இதை விட்டுருவோமே. அதான் நம்ம இங்க பாக்குறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் அப்போஸ்தலன் இங்க பிலிப்பியருக்கு எழுதுறத பார்க்கணும். அதாவது தேவனை அறிகிற அறிவு, அதற்கு இடையில எதுவும் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்பது இது அவ்வளவு ஒரு வேற பெற்ற ஒரு காரியம். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இதுல பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து அவன் சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவோ சொல்லலாம். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை அறிகிற அறிவை பிரதானப்படுத்துகிறத பார்க்கணும். நம்ம லைஃப்ல நமக்கு எது முக்கியமா இருக்கிறது?
சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவரை அறிகிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்கிறோம்? நம்ம முதலாவது தேவனை தேடுவோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது எல்லாம் பின்பு. அதாவது மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, மரியாள் தன்னை விட்டு எடுபாடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நம்ம ஆண்டவரை அறிவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்ததாக நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அவரை அறிகிற அறிவுல நம்ம கனியற்றவர்களாய் போய்விடக்கூடாது. நம்ம அதை நிறைவேறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஆண்டவரை அறிந்து கனிவு நிறைந்தவர்களாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க முடியும் என்று பேதுரு 2 பேதுரு 1:5 முதல் 8 அவர் எழுதுறத பார்க்கணும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி அந்த பேதுரு தன்னுடைய நிருபத்திலே தெளிவாக எழுதுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ முதலாவது பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நம்ம அசதியா இருந்து விடக்கூடாது. அந்த பிரயோஜனமற்ற அந்த ஊழியக்காரன் அவன் அசதியா இருந்து விட்டான். அதனால வந்த விளைவு நமக்கு தெரியும். நம்ம ஜாக்கிரதையா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்போ ஜாக்கிரதை உள்ளார் முதலாவது என்னது பாக்குறோம், விசுவாசத்தோட. அப்போ முதலாவது ஒரு விசுவாசம் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்ற அந்த இதுல ஜான் பாண்டியன் பிரதர் இதை குறித்து அவர் தெளிவா எழுதினார். அதாவது அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் முதலாவது அந்த எஜமானை குறித்து தவறான நோக்கமுடையவனா இருந்தா, அதன் பின்பாக அவன் கடினமான மனுஷன் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்ததுனாலே அவன் பயந்தான் அப்படின்னு பார்க்கணும். ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல முன்பாக ஜான் பாண்டியன் பிரதர் அதுல அழகாக சொல்லியிருந்தாங்க. விசுவாசம் இல்லாத இடத்துலதான் பயம் வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம விசுவாசம் இருக்குதா நம்ம சிந்தித்து பார்க்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பின்பாக அவரை நாம் விசுவாசிக்கணும். அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கணும். அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், தைரியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், தைரியம் வேணும், விசுவாசத்தோட தைரியம், ஆனா தைரியத்தோட ஞானமும் வேணும். தைரியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எதையும் செய்து விட முடியாது, ஞானம் வேணும். இந்த ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன் என்று நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அப்போ ஞானம் நமக்கு மிகவும் தேவை. ஞானத்தோட இச்சை அடக்கும். அதாவது இந்த உலகத்தில் உண்டான இச்சை உலகத்தினால் உண்டாது, பிதாவினால் உண்டானதல்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உண்டானது, இது பிதாவினால் உண்டானதல்ல என்று சொல்லி யோவான் தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே அவர் எழுதுறத பார்க்கணும். அப்போ இச்சை அடக்கத்தோட பொறுமை. நம்ம பொறுமை மிகவும் அவசியமானதா இருக்கிறது நம்ம பார்க்கணும். பொறுமை குறித்து நாம் பேசுகிறோமே, யோபின் பொறுமை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அங்க நம்ம நிருபங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ பொறுமை இல்லைன்னா நம்ம அநேக காரியங்களை இழந்து விட வேண்டியது. அவசரப்பட்டு நம்ம ஏதாவது செய்து விட்டோம்னா, அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா அது நம்ம சரியான ஒரு முடிவா இருக்காது. அதான் என்ன சொல்லுவாங்க, கோபத்தில் இருக்கும்போது, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்று அவர் நமக்காக காரியங்களை செய்வார். இப்போ நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பொறுமை இழந்து விடக்கூடாது. நம்ம பொறுமையா இருக்கு. அதாவது பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, நான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவும், நிதானமா ஓடணும், கரெக்டா ஓடணும், தப்பா
ட்ராக் மாதிரி ஓடியாச்சுன்னா நம்ம இழந்து போயிடுவோம், பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பொறுமை நமக்கு தேவை. பொறுமையோட தேவ பக்தி, காட்லினஸ். அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாததுமே சுத்தமான தேவ பக்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம பொறுமையோட நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம தேவனுக்கு பிரியமான காரியம் நற்கிரியை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். அதோடு நம்ம தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து டீமா நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம சகோதர அன்பு திரளான பாவத்தை மூடும்னு நம்ம பார்க்கிறோம். அன்பை நம்ம கூட்டி வழங்கணும். சகோதர அன்பு இல்லாமல் நமக்கு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம அன்பு இல்லாவிட்டால் நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பேதுரு தெளிவாக எழுதுகிறத நம்ம பார்க்கணும். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால், இன்க்ரீசிங் மெஷர், நம்ம வளரணும். இவைகளிலே நம்ம வளர்கிறவர்களா இருக்கணும். இப்படி நம்ம வளர்கிறவர்களா இருந்தால் நம்ம ஒருபோதும் வீணரும் கனியற்றவருமா இருக்க மாட்டோம். நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் போய்விட மாட்டோம். அந்த பொல்லாத ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை போல நம்ம இருந்து விடக் கூடாது. ஆண்டவர் நம்மோடு தெளிவாக அது பேசுகிறார். இந்த நேரத்துல நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட குணத்திலே நம்ம வளர வேண்டும். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தன்னை சுத்திகரித்ததை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். அதாவது நம்ம மறுபடியும் பிறவிட்டால், தேவ ஆவியினால நம்ம ஆவிக்குள்ளாக பிறக்க விட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம். அப்போ நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், புதிய சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் அறிந்தும் மறுபடியுமாய் நாம பின்வாங்கி போவோமானால் நம்ம இதை இல்லாமல் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொல்லி போனவனாய் குருடனா இருப்பான். இப்ப நம்ம பார்த்த இந்த குணாதிசயங்கள் இல்லைன்னா நம்ம கனியற்றவர்களாய் போயிடுவோம், பிரயோஜனமற்றவங்களா போயிடுவோம். சும்மா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த காரியத்திலே நம்ம வளர்கிறவர்களா நம்ம காத்துக்கொள்வோம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, no one can serve two masters. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இங்க பாத்தீங்கன்னா அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ அதையும் இதையும் ரெண்டையும் நம்ம வச்சிட்டு இருக்க முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்ம இசைந்து வாழ முடியாது. ஒருவரை நேசித்து ஒருவரை பகைத்து விடுவோம்னு பார்க்கணும். உலகம் நம்ம ஆட்கொண்டு வரும். இங்க பாருங்க, இந்த பொல்லாத ஊழியக்காரன், இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் பொல்லாதவனும் சோம்பனுமா இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மத்திய 25 அதுல சொல்லும் போது அந்த பிரயோஜனமற்ற ஒரு தாளந்தை வாங்கின அந்த ஊழியக்காரன் குறித்து சொல்லும் போது அவன் பொல்லாதவனும் சோம்பனும் என்று எஜமானன் சொல்றத பார்க்கணும். அப்போ எப்படி அவன் பொல்லாதவன் ஆனான், எப்படி அவன் சோம்பன் ஆனான், அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு ஆட்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவனை ஆட்கொண்டிருந்த காரியங்கள் வேற, பொல்லாத காரியங்கள் அவனை ஆட்கொண்டிருக்கு. சரியான சிந்தனை இல்லை. அதை தொடர்ந்து 1 by 1, ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாமே நம்ம தவறான பாதைக்கு நேராக நடத்தி விடுகிறத பார்க்கணும். பொல்லாத சிந்தை, பொல்லாத காரியங்கள் நமக்குள் இருக்கும்போது நம்ம பிரயோஜனமா இருக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன, ஆண்டவர் கொடுத்த தாளந்து எங்கே இருக்கிறது தெரியாது. அது புதைஞ்சு போச்சு. எதுக்கு இடையில புதைஞ்சு போச்சு? அவன் தோண்டி புதைச்சு விட்டான். எங்க அவனுக்கு செய்யறதுக்கு வேற வேலை நிறைய இருக்கு. எல்லா வேலைக்கும் இடையில இது மறைந்து ஒளிஞ்சு புதைஞ்சு போச்சு. பத்திரமா இருக்குது, எல்லாம் டேபிள்ல தான் இருக்குது.
பல வேலைக்கு அடியில இது ஒரு ஓரத்துல இருக்கு, பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஆனா எஜமானன் வந்தா உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு அங்க பத்திரமா தான் இருக்குது. ஆனா காரியம் ஒண்ணுமே நடக்கல, வேற வேலையெல்லாம் நடக்குது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். கடைசியில அவன் பாத்தீங்கன்னா கனியற்றவனாய் பிரயோஜனமற்றவனாய் தள்ளப்பட்டான் என்றதை நம்ம பார்க்கணும். இதேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நீ பெற்ற வரத்தை குறித்து அசதியாயிராதே, அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுறதை நம்ம பார்க்கணும். கனி நிறைந்த நல்மனசாட்சியுடையவர்களாய் கனி நிறைந்தவர்களாய் நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம். கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக அந்த யோவான் ஸ்நானகன் வந்திருந்த போது, அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து ஞான ஸ்நானம் எடுக்க வர்றாங்க. அப்போ அவர் யோவான் ஸ்நானகன் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள், கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்றத பார்ப்போம். அப்போ மனம் திரும்புதல் இல்லாம, கனி இல்லாம பேரளவுல நம்ம செய்கிறது எல்லாமே வந்து வீணாய் போகிறத நம்ம பார்க்கணும். அப்போ வீணாய் போகிறதுக்கு காரியம் நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நம்ம கொடுக்கணும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்படி வந்து நம்ம பிரயோஜனமா இருக்க முடியும். கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம். ஜாக்கிரதையா இருந்து அந்த காரியங்களை எல்லாம் நம்ம விசுவாசத்தோடு தைரியத்தையும் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம அதை வளர்ந்து பெருகும் போது நம்ம கனியற்றவர்களா இருக்க முடியாது. அது இல்லைன்னா நிச்சயமா கனியற்றவர்களா இருப்போம், நம்ம வீணரா இருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இப்போ வந்து நம்ம அழைத்தவர் யார் என்பதை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்போ 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. மூன்றாவதாக நம்ம அழைப்பை குறித்து நமக்கு தெளிவு வேண்டும். இப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கிற அந்த எஜமானன் வந்து திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்காக ஆள் சேர்க்கிறார். 11ஆம் மணி வேலை வரைக்கும் சேர்க்கிறார். ஆனா அவங்களுக்கு தெரியும் என்ன வேலைன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. இங்கே கூட திராணிக்கு தக்கதாக தாளந்துகளை அந்த எஜமானன் கொடுக்கிறார். ஆனா இந்த ஒரு தாளந்தை பெற்றவன் அவனுக்கு அவனுடைய அழைப்பு, அவனுடைய வேலை என்ன என்பதை கூட அவன் சரியாக உணராதவனா இருந்தான் என்பதை பார்க்கும். ஆகையால் சகோதரி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறான் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா? அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? கீழ்ப்படிந்தால் நம்ம அந்த அழைப்பு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அழைப்பை குறித்து தெளிவு இல்லைன்னா நம்ம செய்கிறது ஒன்றிலையுமே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. என்ன ஆகாயத்தில் அடிக்கிறவங்களா சிலம்பம் பண்ணி கொண்டிருப்போம். என்ன செய்யறோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருப்போம். அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அழைப்பை குறித்து நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்கும்போது he has a clarity about his calling. அவனுடைய அழைப்பை குறித்து தெளிவா இருந்ததை பார்க்கிறோம். அப்போ அந்த வனாந்தரத்திலே அவன் வந்து அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது இந்த பரிசேயர் வந்து கேட்கிறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் தெளிவா சொல்றான். அவங்க கேட்கிறாங்க, நீ கிறிஸ்துவா? இல்ல. நீ எலியாவா? இல்ல. நீ தீர்க்கதரிசியா? இல்ல. நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன். வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன்னாக அவன் வந்து வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன் என்ற அந்த தெளிவு அவனுக்கு இருந்ததுனால அவனுடைய அழைப்பை அவன் சரியாக நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய அழைப்பு என்ன என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்ட அவர் கடைசியாக அவர் பரமேறுவதற்கு முன்பாக அவர் கட்டளையிட்டார். இதோ சதா நாட்களிலும் உலகத்து முடிவு புரிந்து நான் உங்களோடு இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பு என்ன? இந்த அழைப்பின் தெளிவு இல்லாததினால்தான், பிரயோஜனமற்றவர்களாய் அநேகர் இருக்கிறதுனால்தான் இன்னும் இந்தியா சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் இருக்கிற தாழ்ந்து உள்ளவன் அவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு நிலைமைதான் நம்மளுடைய தேசத்திலே காணப்படுகிறது. நான்காவதாக ஃப்ரூட்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நம்ம உண்மையா இருப்போம். அந்த ஒரு தாழ்ந்து உள்ளவன் அவன் என்ன நினைத்திருப்பான் என்று தெரியல. ஆனா அவன் கொடுக்கப்பட்டதுல அவன் உண்மையா இந்த உலக காரியத்துல அவன் உண்மையா இல்லாத போது அவனுக்கு பரம காரியத்தை குறித்து எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்? அதான் மற்றவங்களுக்கெல்லாம் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த 2 தாளந்தும் 5 தாளந்தும் பெற்றவங்கத்துல உண்மை முத்தமான ஊழியக்காரனே நீ எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும். மற்றவங்களை நம்ம பார்ப்போமானால் நம்ம இடறி விழுவோம். மற்றவங்களை கம்பேர் பண்ண வேண்டாம். நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை குறித்து எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் தீமை செய்ய மாட்டார், நம்மை குறித்து சரியாக அறிந்திருக்கிறார். அவர் செய்வது சரியாக இருக்கும். அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் நம்மை பற்றி அறிந்திருக்கிறதை விட அவர் நம்மை பற்றி அதிகமாய் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய திராணி என்ன, நம்மளுடைய பலன் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கேற்ற காரியத்தை தான் அவர் நமக்கு தருவார். அதை தான் அவரும் எதிர்பார்ப்பார். அதை தான் அவர் நம்மிடத்தில் கேட்கவும் செய்வார். நம்ம கொஞ்சத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருக்கும். நம்மளுடைய விசுவாசத்தின் அளவின்படிதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பார். சோ நம்ம கொடுக்கப்பட்ட நம்ம காரியத்துல நம்ம ஒருவேளை நம்ம ஒரு கிளஸ்டர்ல அட்டென்ட் பண்றதா இருக்கலாம், ஒரு கிளஸ்டர் லீட் பண்றதா இருக்கலாம். அந்த சின்ன காரியத்துல உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வேலையை கொடுப்பார். நித்தியத்தையும் நம்ம நம்பி ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது கூட இங்கு 3 கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த யோவானுடைய சீஷர்களையும் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள், அந்த பரிசேயர்களுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள். நாம் எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? இந்த யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் நின்று கொண்டிருக்கும் போது அவர் சொல்றார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த யோவான் ஸ்நானன் சொன்ன உடனே 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்லுகிறார். அப்போ நம்மளுடைய அழைப்பு நம்ம எதுவா இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு நேராக நம்ம நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும், தனக்கு நேராக இழுக்கிறவர்களாக அல்ல. அதாவது இந்த உலகத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு நேராக இழுக்கிறாங்க. வஞ்சம், அதாவது தந்திரமாய் பிடிக்கிறார்கள். வேத புரட்டுகளை புரட்டி அதை ஜனங்களை தந்திரமாக தங்கள் பக்கம் இழுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம யார் கூட நிற்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் கூட நம்ம வேலை செய்கிறோன்றதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான கூட்டத்துல நம்ம இருப்போமானால் நிச்சயமாக நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் தள்ளப்படுவோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம எப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம கைக்கொள்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், நம்ம அழைத்தவர் யார் என்ற உறுதி நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம ஒருவேளை இந்த சிலுவையில தான் நமக்கு மேன்மை இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம பாடுபட்டு பிரயாசப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம ஆண்டவரை நேசித்தோமானால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னை அன்பா இருந்தால் என் கட்டளையை கை கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அவர் நம்மிடத்துல அவர் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்பதை நம்ம அறிய முடியும். இப்பொழுதும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களா இருக்கிறோமா, இல்ல பரிசேயர்களை போல தவறாய் வழிநடத்துகிறவர்களோடு நம்ம இணைந்து இருக்கிறோமா, எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுதும் கூட கடைசியாக நம்ம பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது அவர் சொல்றார், நான் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்றதை பார்ப்போம். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் எல்லாருக்குமே எல்லாரும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒருவனே பெற்றுக்கொள்வான் என்று பார்க்கிறோம். அதே போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடுவோம். பிரயோஜனமற்றவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. நம்ம கூட கடந்த நாட்களிலே கூட இந்த ஹேபிட்ஸ் பற்றி நம்ம ஒரு மெசேஜ் நம்ம கேட்டோம். நம்மளுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது? நம்ம சின்ன சின்ன காரியத்தை நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம பெரிய காரியத்துல கூட நம்ம உண்மையாய் மாற முடியும். நம்ம சின்ன சின்ன காரியத்தை விட்டு விடும்போது மொத்தத்துல நம்ம இருக்கிறதையும் இழந்து விட பிரயோஜனமற்றவர்களாய் மாறி போக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். நம்ம ஆகாயத்தில் அடிக்கிறவர்களாய் சிலம்பம் பண்ணக்கூடாது, நிச்சயம் மற்றவனாய் நம்ம ஓடக்கூடாது. நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நமக்கு பிரதிபலன் தருகிறார் என்பதை அறிந்து நம்ம நிச்சயத்தோட ஓடுகிறவர்களாய் நம்ம இருப்போம். இப்பொழுதும் நம்ம இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்த காரியங்கள் என்ன? நாம் தேவனை குறித்து ஏதாவது தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோமா? அவர் நல்லவர், ஆனால் நாம் அவரை குறித்து எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம்? 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அன்பு பயத்தை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவரிடத்தில் நம்ம அன்பா இருக்கும்போது அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிவோம். நம்ம அவருக்கு நம்ம ஊழியம் செய்வோமா? நமக்கு நம்மளுடைய அழைப்பிலே நம்ம உறுதியாய் நிற்போமா? நம்ம அழைப்பை குறித்து தெளிவு இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நம்ம செயல்படுவோமா? நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் உண்மையா இருப்போமா? இப்படி நாம் உண்மையா இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும், சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும், நம்ம தேசம் மாறுவதை நாம் பார்க்க முடியும். ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம பிரயோஜனமற்றவனா இருக்கக்கூடாது. பிசாசான் ஏதாவது தவறான காரியத்தை நம்மிடத்துல விதைத்திருக்கிறானா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். நம்ம மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நம்மளுடைய சிந்தை மனம் எப்படி இருக்கிறது? தவறான நோக்கம், தவறான விதை ஏதாவது இருக்கிறதா? பிசாசு போட்டிருக்கிறானா? அது வேதத்தின் வெளிச்சத்திலே நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம அதுல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். ஒரு பொய் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையே வீணாக்கி விடும். நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவர்கிட்ட. ஏதாவது தவறான காரியம் நம்மிடத்துல இருக்கிறதா? அப்புறம் அவர் கொடுத்துற வாக்கு தத்துவத்தின் அவர் கண்டிப்பா நம்மளை விருதாவாய் ஓட விட மாட்டார். அவர் பிரதிபலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மை அழைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நித்தியத்தை நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய சாயலை நமக்கு வாக்கு தத்துவமாய் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோட நம்ம ஓடுவோம், அவருக்காக நம்ம பணி செய்வோம். இன்னும் அழைப்பை உறுதி செய்து அவருக்கு பின் செல்வோம். அவர்தான் அவருக்கு பின் செல்வோம். அவர் நடந்தபடி நாம் நடக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் உண்மையா இருக்கும் போது நிச்சயமாகவே நம்ம பிரயோஜனமற்றவர்களா இருக்க மாட்டோம். உண்மை முத்தமான ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அவருடைய சந்தோஷத்துக்குள் அவரோடு சேர்த்துக் கொள்வார். அவரை நாம் அறியாவிட்டால் அவரிடத்தில் நம்ம சேர முடியாது. மத்திய 7:21 கூட ஆண்டவர் சொல்லும் போது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு பார்க்கணும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருப்போம். இப்பொழுதும் ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக இருக்கும்படி பிரயோஜனமற்றவர்களாய் போவதற்கல்ல, நம் நிச்சயமுடையவர்களாய் ஓடும்படி எப்படியாகிலும் அந்த பவுலப்போஸ்தலன் சொல்றது போல அவருடைய மரணத்துக்குள்ளாய் எப்படியாகிலும் நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்னது போல இப்பொழுதும்
ஆண்டவருக்கு பின் செல்ல நம்ம அர்ப்பணிப்போமா? கோதுமைய மணியானது தனித்திருக்குமே ஆனால் அது வீணாய் போகும். அது விழுந்து நிலத்தில் விழுந்து செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று பார்க்கணும். அவருக்காக நாம் அவரை பின் செல்ல, அவருக்காக நாம் ஊழியம் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? மரண பரியந்தம் அவருக்கு உண்மையா இருக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த நேரத்துல அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அந்த பிரயோஜனமற்ற அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்துல எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் ஆண்டவரே, இந்த சத்தியம் பரிபூர்ணமாய் கிரீச்சும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ணமாய் மாறும்படி ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா உண்மை முத்தமாய் நாங்கள் ஆண்டவரே இருந்து கனிவு நிறைந்த ஜீவிதம் உடையவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஏதாவது கட்டுகள், ஏதாவது பொய்கள் பிசாசுங்கள் இடத்துல விதைத்திருந்தானால் அதுல இருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டவர், நாங்கள் மனம் மாறுகிறதுனாலே மறுரூபமாக எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சரியான விதத்திலே அறிந்து கொண்டு உண்மை ஆண்டவரே நாங்கள் நேசித்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு பின் செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்திலே நாங்கள் உண்மையா இருந்து ஆண்டவரே அப்பா உமக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியர்களாய் நாங்கள் இருக்க, உண்மை முத்தமானவர்கள் என்று இடத்தில் பாராட்டு பெற நித்திய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஆண்டவரே சந்ததியிலும் ஆண்டவரே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றி மகிமைப்படுத்த ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் இதான் மகிமைப்படுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமாய் நமக்கு ஏற்றதாய் அமைந்துவிட, பிரியமாய் அமைந்துவிட நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். நமக்கு உகந்தவர்களாய், நமக்கு ஏற்ற பிரயோஜனம் உள்ள ஊழியர்களாய், உண்மை முத்தமானவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.